அனைவருக்கும் அன்பு வணக்கம். காலையிலிருந்து இந்த திராவிட கும்பல்கள், இந்த காங்கிரஸ்கார பயிர்வ ஒரு சீட்டு கூட டெபாசிட் கூட ஒரு இடத்துல வாங்க முடியாத கம்யூனிஸ்ட் பசங்க எல்லாமே, இந்த உண்டியல் பயிர்வ எல்லாமே ஆஹோ ஓஹோ அப்படின்னு ஒரே கொண்டாட்டங்க. வெடியெல்லாம் வாங்கி வச்சு பயங்கர கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. என்ன காரணம்னா, காலையில் ஹரியானா தேர்தல் ரிசல்ட் என்ன தொடங்கினதுலேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு 15 இடம் 20 இடம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு 60 இடம் அப்படின்னு காட்டினோடனே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சியா, இனிமேல் அவ்வளோதான், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் 10 மணி 10:30 ரிசல்ட் தலைகளாக மாற தொடங்கிருச்சு. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் தனி பெரும்பான்மையை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, 49 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி லீடிங்ல இருக்கு. காங்கிரஸ் வெறும் 35 இடத்துல தான் லீடிங்ல இருக்கு. இந்த இண்டிபெண்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்க தான். எப்படியுமே பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதினு சொல்லலாம். காங்கிரஸை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விளையாட்டு வீராங்கனையெல்லாம் சேர்த்தாங்க, வெறும் 35 கிடக்குறாங்க. வெறும் 35 கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நாங்கள் 2000 ரூபா தர்றோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இலவசத்தை அள்ளி தர்றோம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒண்ணுமே முடியல. ஹரியானால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மீது நம்பிக்கை வச்ச மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியை வாரி வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம இப்போ ஐயோ அம்மோன்னு கத்த தொடங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அந்த ஓட்டு மிஷின்ல மாத்திட்டாங்க அப்படி இப்படி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு வருவாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இந்த தேர்தல் முடிவுகள் மாறப்போகுது, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற ஓட்டிங் அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு, 500ல இருக்கு, 300ல இருக்கு, 200ல இருக்கு, அதனால மீண்டும் காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க. அதோட உண்மை நிலைமை என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி லீடிங்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் 3000, 4000, 8000, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் போட்டிடுறாரு. அவர் 545 இப்படிதான் இருக்கு. மேக்சிமம் பாரதிய ஜனதா கட்சி லீடிங்ல இருக்கிற கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல மிகப்பெரிய ஒரு ஓட்டு லீடிங்கோட பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர்கள் இருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த ஒரு லீடிங் இனிமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ்காரங்களும் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பசங்களும் என்னத்தை உருட்டினாலும் நடக்காது. பப்பு ராகுல் காந்தி என்னத்தை போய் கத்துனாலும் மக்கள் மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்தி இருக்கு. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.